டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முக்கியமான டாபிக் தான் இந்திய அரசியலமைப்பு, தமிழ், கணக்கு, அதுக்கப்புறமேட்டு இந்திய அரசியலமைப்பு. இந்த 3 டாப்பிக்கில் மட்டும்தான் நம்ம அதிக ஃபுல் மதிப்பெண் எடுக்க முடியும். ஏன்னா இது 3 மட்டும்தான் நம்ம ஈஸியாக இருக்கும், எல்லாத்தையுமே ஃபுல் மதிப்பெண் எடுக்க முடியும். அதை தான் பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்திய அரசியலமைப்புலேருந்து 15 கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 15 கேள்வி வந்து கேட்கப்படும்னு சொல்லிட்டு. பொதுவாக வந்து இந்திய அரசியலமைப்பு 6வதுலேருந்து 10வது புக்கு வரைக்கும் எல்லா புக்குமே இருக்குது. இதில் 10வது புக்கில் இருந்து மட்டுமே உங்களுக்கு 3 கேள்வி கண்டிப்பாக வரும். கடைசியாக அந்த 3 குரூப் 4ல் 10வது புக்கில் இருந்து மட்டுமே உங்களுக்கு 3 கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால் 10வது புக்கில் ஒரு 4 பாடம் 5 பாடம் தான் இருக்குது. அந்த 5 பாடத்தை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு 3 கேள்வி வந்து உறுதி. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சி சொல்லிட்டு 15 கேள்வி கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு முகவுரை, அரசியலமைப்பு முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் பற்றிய ஒன்றிய நிர்வாகம். இந்த பாடம் எல்லாமே வந்து 10th புக்கில் ஃபஸ்ட்டு பாடத்திலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு படிக்கிறவங்க எல்லாருமே தயவுசெய்து வந்து என்னென்னா, இந்திய அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் வாட் மாதிரி தயவுசெய்து படிக்காதீங்க. ஏன்னா இப்போ வர கேள்வி எல்லாமே வந்து வாட் இஸ் வாட் மாதிரி கேட்குறது கிடையாது. எப்படி கேட்குறாங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து உங்களுக்கு என்னென்னா ஒரு கூற்று காரணங்கள் மாதிரி தான் கேட்குறாங்களா கண்டி. உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எந்த அந்த மாதிரிலாம் கேட்கறது கிடையாது. ஒரு கூற்று காரணம் மாதிரி தான் படிக்கிறாங்க. அதே போல் தான் நீங்கள் டேரெக்டாக புக்கில் படிங்க. புக்கில் படிக்கும்போது எஸ்ஏ டைப்பில் ஒரு பேராகிராஃப் டைப்பில் வந்து எடுங்க. அப்படியே படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மனசில் நிற்கும். அப்படி தான் எப்படி அந்த மாதிரி படித்தோம்னா எப்படி கேள்வி கேட்டாலுமே உங்களுக்கு படிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாட் இஸ் வாட் மாதிரி படிப்பாங்க. தயவுசெய்து அப்படி படிக்காதீங்க. புக்கில் டேரெக்டாக எஸ்ஏ மாதிரி படிங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்டோம்னா, இந்திய அரசியலமைப்புன்னு கொடுத்து அவசியம் கொடுத்துருப்போம். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்திற்கு உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி படிக்கணும். இந்த சபை 297 மாகாணங்கள் பிரதிநிதிகள் மற்றும் 193 சுதேச அரசுகள் நியமன உறுப்பினர்கள், மாகாண முதன்மை ஆணையர்கள், 3 சார்பில் மற்றும் பாலிசன் சார்பில் 1 என மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தனர். எவ்வளோ அந்த அரசியலமைப்பு உருவாக்கத்தில் வந்து எத்தனை பேர் உறுப்பினர் இருந்தாங்கன்னா 389 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வாட்டி சொல்ல படிக்கிறது நம்ம கூற்று காரணம் மாதிரி தான் படிக்கணும். அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் கூட்டம் ஃபஸ்ட்டு கூட்டம் வந்து எப்போ நடக்குதுன்னா 1946 டிசம்பர் 9ஆம் ஆண்டு வந்து நடக்குது. இந்த முதல் கூட்டம் தற்காலிக டெம்பரரியாக ஒரு தலைவர் வந்து இருக்கிறார். யாரும் டாக்டர் சத்யானந்த சின்ஹா அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான். தற்காலிக முதல் தலைவர் யாருன்னா சத்யானந்தா சின்ஹா. அப்புறமேட்டு இந்த அரசியலமைப்பு உருவாக்க கூட்டத்தில் நடந்து கொண்டு இருக்கும்போது அவர் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறமேட்டு தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னா ஒரு அரசியலமைப்பு வந்து உருவாக்கணும்னா நம்ம எப்படிலாம் சொல்லிட்டு ஒரு உறுப்பினர் குழுவை உருவாக்குறாங்க. அந்த குழுவில் வந்து முதல் டெம்பரரி தலைவராக வந்து யாருன்னா சத்யானந்த சின்ஹா வந்து வர்றாரு. அதுக்கப்புறமேட்டு அவர் அந்த கூட்டம் நடைபெற சொல்லவே இறந்ததுனால டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் வராரு. அதுக்கப்புறமேட்டு உறுப்பினர்கள் வந்து எச் முகர்ஜி மற்றும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணை தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த கூட்டத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நடக்குது, மொத்தம் 11 அமர்வுகளாக மொத்தம் 11 வாட்டி கூடுது. 166 நாட்கள் நடைபெற்ற கூட்டத்தின் போது 2407 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. மொத்தமாக எவ்வளோ இந்த திட்டங்கள்லாம் பண்ணலாம், இப்படிலாம் நம்ம கொண்டு வரலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி எவ்வளோ திருத்தம் கொண்டு வரலாம், 2473 திருத்தங்கள் திருத்தப்பட்டன. அரசியலமைப்பு பல்வேறு குழுக்கள் மூலம் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க பண்ணிமைக்கான பல்வேறு குழுக்கள் எல்லாருக்கிட்டுமே சஜஷன் கேட்டு தான் உருவாக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைக்குழு தலைவராக டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பில் வந்து வரைக்குழு தலைவராக இருக்கிற வரைக்குழு தலைவர்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். இந்த சட்டம் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமே இவர் மட்டும்தான். அதனால தான் சொல்கிறாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு தந்தை என அறிமுகப்படுத்துகிறார். எல்லாருமே வந்து நான் வரல அப்படி சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் டாக்டர் அம்பேத்கர் ஐயா மட்டும்தான் என்ன பண்ணுவார்னா அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கத்துக்கு நான் வரேன் அப்படி சொல்லிட்டு உருவாக்கி கொடுப்பாரு. அதுதான் வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறிமுகப்படுத்துகிறார் அப்படி சொல்லிட்டு அறியப்படுகிறார் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு இறுதியாக என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைனலாக முடிச்சிட்டாங்க. எவ்வளோன்னா இந்திய முகவுரை மற்றும் 22 பாகங்கள்
395 சட்டப்பிரிவுகள் ஃபஸ்ட்டு வரும்போது 22 பகுதி, அதுக்கப்புறமேட்டு 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகளாக கொண்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 இந்திய சட்டமைப்பு நடைமுறைக்கு வந்தது. சட்டம் எப்போ எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கரெக்டு அப்படி சொன்னோன்னா 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26 தான் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா ஜனவரி 26 1950ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. அப்போ அந்த நாள் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு குடியரசு தினமாக கொண்டாடுறோம் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாக்ஸ் கொஸ்டின்ஸ்னா பிரேம் பெஹாரி ரைஜடா என்பவரால் இந்திய அரசு சட்டம் இத்தாலி பணி அவர் கைப்பட எழுதப்பட்டது. அவர் கையால் தான் வந்து ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. இது பாக்ஸ் கொஸ்டினை நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். அதுக்கப்புறமேட்டு இந்திய அரசு சட்டத்தின் சிறப்பு கூறுகள்னால் என்னென்ன சிறப்பு கூறுகள் சொல்கிறாங்க. உலகில் எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளும் விட நீளமானது. இப்போ வேர்ல்டிலே வந்து நீளமான அரசியலமைப்பு சட்டம்னா நம்மளது இந்திய அரசியலமைப்பு தான். நெகிழும் தன்மை கொண்டதாகவும் நெகிழா தன்மை கொண்டதாகவும் உள்ளது. இதெல்லாம் வந்து கூட்டு காரணம் தான் கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நம்ம கூட்டு காரணம் கேட்பாங்க. கூட்டாட்சி முறை அரசாங்கம் நடுவண மற்றும் மாநில அரசுகளை ஏற்படுத்தப்பட்டது. நம்ம தான் கூட்டாட்சி முறை அரசாங்கம் சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்கிறது, அதுக்கப்புறமேட்டு சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது அப்படி சொல்லிட்டு இதுதான் வந்து முக்கிய கூறுகள். அதுக்கப்புறமேட்டு உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை அறிமுகப்படுத்துவதோடு மட்டாமல் 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவரும் எந்தவித பாகுபாடுமின்றி வாக்குரிமை வழங்கப்பட்டது. இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ரொம்ப முக்கியமான சிறப்பு கூறுகள் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா முகவுரை என்பது என்ற சொல் அரசியலமைப்பு பிறகு அறிமுகப்பட்ட முன்னுரை சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, இந்த முன்னுரை தான் நம்ம முகவுரை அப்படி சொல்லுவோம். ஒரு இண்டெக்ஸ் மாதிரி. என்ன சொல்கிறாங்கன்னா லட்சங்கள் உள்ள பெருவல் என்ன பண்ணுறதா இந்திய அரசியலமைப்பு திறவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முகவரி தான் இந்திய திறவுகோல். 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படி சொல்லிட்டு போடுறாங்க. இதெல்லாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஜவஹர்லால் நேரு தான் குறிக்கோள் தீர்மானம் சொல்லிட்டு கொண்டு வர்றது. அந்த குறிக்கோள் தீர்மானம் தான் முகவரியாக கொண்டது. அப்புறம் 1976ஆம் ஆண்டு 42 சட்ட திருத்தம் படி ஒரு முறை சட்டம் திருத்தப்பட்டது. முகவரி இது வரைக்கும் எத்தனை வாட்டி திருத்தப்பட்டு கேட்டால் ஒரு முறை தான் திருத்தப்படுது. எப்போ அது 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் படி திருத்தம் செய்யப்பட்டது. அப்போ என்ன சேர்க்குறாங்கன்னா சமத்துவம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு மற்றும் போன்ற 3 சொற்கள் வந்து சேர்க்கப்பட்டன. இப்போ இந்த 3 சொற்கள் தான் சேர்க்கும் போது தான் முகவரி திருத்துறாங்க. எப்போனா 1946 42வது அரசியல் திருத்தம் படி. அப்போ இந்திய மக்கள் இந்திய அரசியலமைப்பு ஆதாரம் என்று ஃபுல்லாகவே வந்து கொண்டு வராங்க. இதுமாரி தான் ஃபுல்லாக குடியுரிமையில் ரொம்ப முக்கியம். அந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா தலைப்பு எல்லாமே 1 by 1 வரும். சிட்டிசன் என்று சொல்லி சிவிசன் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும். இதன் பொருள் ஒரு நகர அரசியல் வசிப்பர் என்பதாக. ஒரு நம்ம குடியுரிமைனா ஒரு நாட்டில் நம்ம வசிக்கணும், அது என்னென்ன தகுதியில் சொல்கிறது தான் குடியுரிமை. அதுக்கப்புறமேட்டு இது எங்கே சொல்கிறாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்ட பகுதி வந்து 2ல் வந்து சொல்கிறாங்க. 5லேருந்து 11 விதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை பட்டது அப்படின்னு சொல்லிட்டு குடியுரிமை பற்றி தலைப்பாக சொல்கிறாங்க. குடியுரிமை சட்டம் 1955 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின் 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் படி என்னென்ன சொல்கிறாங்கன்னா யாரெல்லாம் குடியுரிமை வாங்கலாம், எப்படிலாம் வாங்கலாம் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்னா நம்ம இந்தியாவில் பிறப்பது மூலம் குடியுரிமை ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். வம்சாவளி நம்ம அப்பா அம்மா வம்சாவளி இந்தியாவில் இருந்தால் நம்மளும் வாங்கிக்கலாம். பதவியின் மூலம் ஒரு பதவி இந்திய ஒரு குடியுரிமை பிறகு அவங்க விண்ணப்பம் வச்சு வாங்கிக்கலாம். இயல்பு குடியுரிமை ஒரு வெளிநாட்டவர் இந்திய கோரி விண்ணப்பத்தின் மூலம் வெளிநாட்டில் இந்தியாவில் செட்டில் ஆகிறாங்கன்னா அது நம்ம அவங்களுக்கு இவ்வளோ நாள் தங்கியிருக்கணும், அவங்களுக்கு குடியுரிமை இந்த மாதிரி தான் கொடுக்கும். குடியுரிமை இழுத்தல் குடியுரிமை வந்து பார்த்திங்கன்னா 1950 சட்டப்படி ஒருவர் தன் குடியுரிமை தானாக வந்து எனக்கு வேணாம், நான் வேறு இடத்துல குடியுரிமை வாங்கிட்டேன், வேறு நாட்டில் குடியுரிமை போட்டாங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துடலாம். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்த குடியுரிமை வந்து முடிவுக்கு வந்துவிடும் அப்படி சொல்கிறாங்க. இந்த குடியுரிமை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து இந்த ஸ்கூல் புக்கில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, அதை ஃபுல்லாக படிங்க, அதில் போதும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அடிப்படை உரிமை ரொம்ப முக்கியம். இந்திய அரசியலமைப்பு பகுதி வந்து 3ல் சொல்கிறாங்க. 12லேருந்து 35 வரை அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகிறது. ரொம்ப முக்கியம். இந்த விதி எல்லாமே தெளிவாக உங்களுக்கு புக்கிலே கொடுத்துருக்காங்க. அடிப்படை உரிமைகள் அப்புறம் முதல் அடிப்படை 7 அடிப்படை உரிமைகளை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ இருக்குன்னா உங்களுக்கு 6 தான் இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சி கேட்ட கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் அடிப்படை உரிமை எவ்வளோ இருந்ததுன்னா 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. இப்போ 6 அடிப்படை உரிமைகளை மட்டுமே உள்ளது. இந்திய அரசு பகுதி 3 இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. பகுதி இதுதான் ரொம்ப முக்கியம். இந்திய அரசியலமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா 3 வந்து இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. அனைவருக்குமே அடிப்படை மட்டுமே உண்டு. அதுக்கப்புறமேட்டு அரசியலமைப்பு தீர்வுக்கான உரிமை ரொம்ப முக்கியம். அரசியலமைப்பு தீர்வுக்கான உரிமை வந்து பார்த்திங்கன்னா
32 இப்போ சொல்கிறாங்க. இதுதான் வந்து அரசியல் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் அம்பேத்கர் வந்து அரசியலமைப்பு பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். 32 வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் இதய மற்றும் ஆன்மாவாக கருதப்படும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அரசியலமைப்பு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 32. அதுக்கப்புறம் நீதி பிறங்கள் சொல்லிட்டு 5 நீதி பிறங்களாக இருப்பாங்க. இது ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு வரணும். எப்பவுமே இது ஒரு சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை எல்லாமே தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு சமத்துவ உரிமை என்னென்ன பிரிவுலாம் வருது, சுதந்திர உரிமை என்னென்ன வருது, அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்னென்ன வருது, எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா தொடக்க கல்வி பிரிவு உரிமை 21A. ஸோ 10th புக்கில் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 3 கொஸ்டின் 10th புக்கில் மட்டுமே வரும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1927 ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி அடிப்படை உரிமைகளை பட்டியலில் என்ன பண்ணுது, பிரிவு 31 வந்து நீக்கப்பட்டது. அந்த 31 தான் வந்து பார்த்திங்கன்னா 7 சொல்கிறாங்கல்ல, இப்போ 6 தான் இருக்குது. இதுதான் வந்து என்ன பண்ணால் இந்த சட்ட பகுதி 12ல் 37ஆக ஒரு பிரிவாக வச்சுருக்காங்க. அந்த என்ன அந்த சொத்துரிமையை வந்து நீக்கிட்டாங்க உங்களுக்கு அடிப்படை உரிமையிலேருந்து. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் இது போல் படிச்சுட்டே வந்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். அப்போ அடிப்படை உரிமையை பற்றி நிறுத்தி வைத்தல் அரசியல் சட்டம் குடியரசு அவசர நிலை அறிவிக்கப்படும் போது மட்டும்தான் நிறுத்தி அந்த அடிப்படை உரிமை எப்போ நம்மளுக்கு வரும்னா குடியரசுத் தலைவர் அவசர நிலை பிரகடனப்படும் போது 350 குடியரசு அவசர அப்போ தான் உங்கள் அடிப்படை உரிமை நிறுத்தி வைக்கப்படும். அது வரைக்கும் யாராலும் நிறுத்தி வைக்க முடியாது. அதுக்கப்புறம் மட்டும் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்போ பகுதி வந்து 4ல் இருக்காங்க. சட்டப்பிரிவு வந்து பார்த்திங்கன்னா 36லேருந்து 51 வரை தரப்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். அப்புறம் அடிப்படை கடமை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிற்பம் என்று டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. எதனா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இது மாதிரி ஃபுல்லாக அடிப்படை கடமைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எங்கே எடுக்கப்பட்டதுன்னா ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்டது. 1976 ஆண்டு சிங் கமிட்டின்னா சரண் சிங் கமிட்டியால் அரசியலமைப்பு திருத்தம் செய்யப்பட்டது. இதன்படி 1976 ஆண்டு 40 அரசியல் திருத்தம் பண்ணி அப்புறம் அடிப்படை கடமைகளை வந்து சேர்க்குறாங்க. ஸோ 1976 40 அரசியல் படி நிறைய வந்து செஞ்சுருப்பாங்க, முகவரை திருத்திருப்பாங்க, இதுவும் பண்ணியிருப்பாங்க. இது போல் வந்து அரசியல் சட்டத்தின்படி இந்த பகுதி 4A வந்து அடிப்படை கடமைகளை வந்து சேர்த்துருப்பாங்க. இது 5 ஒரே ஒரு பிரிவு மட்டுமே கொண்டுள்ளது. மொத்தம் 11 அடிப்படை கடமைகளும் கொடுத்துருக்காங்க. அடிப்படை உரிமைகள்லாம் நம்மளுக்கு ஆரம்பத்தில் 7 இருந்தது, அப்புறம் 1 திருத்தி 7 6 ஆக்கிட்டாங்க. இது வந்து அடிப்படை கடமைகள் சொல்லிட்டு மொத்தம் 11 இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு கடமையாக தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கல்வி உரிமை அடிப்படை உரிமை சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. 6 முதல் 14 வயது அடிப்படை உரிமையாக நம்மளுக்கு 86வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறமேட்டு நடுவண் அரசு மாநில அரசு உறவுகள் இது ஃபுல்லாகவே வந்து எந்தெந்த விதிப்படி சொல்கிறாங்க சொல்லிட்டு தெளிவாக புக்கில் கொடுத்துருப்பாங்க. 3 பட்டியல் என்ன வரும் 97, 66, 47 இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் படிக்கும் போது இந்த மாதிரி 10th புக்கில் ஃபுல்லாக இதுமாதிரி எஸ்ஏ டைப்பில் ஃபுல்லாக படிக்கணும். அதுக்கப்புறம் அவசர நிலை ஏற்பட காலம் வந்து தேசிய அவசர நிலை 352 இது இப்போ மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும் அடிப்படை உரிமைகள் வந்து நிறுத்தி வைக்கப்படும். அப்போ வந்து யார் அறிவிப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர் அறிவிப்பாங்க. இதுவரை வந்து 1962, 71, 75 3 ஆண்டுகள் வந்து அடிப்படை அவசர நிலை வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாக இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். எல்லாம் படிங்க. அதுக்கப்புறம் அலுவலக மொழிகள் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அலுவலக மொழிகள் வந்துன்னா விதி 343 வந்து 351 வரையில் வந்து படிக்கிறது. 17 அட்டவணைப்படி தொடக்கத்தில் 14 மொழி ஆசிரியர் இருந்தது. 8வது அட்டவணை என்ன பண்ணுது இப்போ 22 மொழிகள் தான் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மொழிகளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அண்டர்லைன் பண்ணி முக்கியமான தலைப்புன்னு சொல்கிறோம். அப்புறமேட்டு அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் இப்போ அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொண்டாங்கல்ல அது எதுலன்னா 20 368 சட்ட திருத்தம்படி தான் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து அரசியலமைப்பில் சட்டங்களாக திருத்தங்கள் கொண்டு வராங்க. அதுக்கப்புறமேட்டு அரசியலமைப்பின் 42வது அரசியல் சட்டத்திருந்த சிறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுது. ஏன்னா அந்த அரசியலமைப்பு தான் ரொம்ப ரொம்ப நிறைய கரெக்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப நிறைய சேர்த்துருப்பாங்க. அதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தின் சிறப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் என்னென்னா நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் அரசியல் சட்டத்திருத்த மசோதா அறிமுகப்படுத்த வேண்டும். ஏதோ ஒரு அமெண்ட்மெண்ட்டை நம்ம கரெக்ஷன் பண்ணுறோன்னா அதில் பார்லிமெண்ட் தான் அறிமுகப்படுத்தணும். அந்த பார்லிமெண்ட்டில் ஒட்டுமொத்த அவை உறுப்பினர்கள் 3/2 பங்கு குறையாமல் மசோதாவுக்கு ஆதரவு வந்தால் மட்டும்தான் அது சட்டம் வந்து திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு அரசியல் சட்டமாக மாறும். அந்த பெரும்பான்மை கிடைக்கலனா சட்டமாக ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் படிக்கும் போது எஸ்ஏ டைப்பில் படிங்க, எப்படி கேட்டாலுமே ஆன்சர் பண்ண முடியும். அதனால் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்க மறக்காமல் சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களை. தேங்க்யூ.